வெல்கம் டு தமிழ் கேட் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற டுட்டோரியலில் இந்த ஒரு 2 ஸ்கெட்ச் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஆட்டோகேட் 2Dயில். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி ஓகே லோட் ஆகட்டும். தென் இங்கே வந்து டிராஃப்டிங் அனோட்டேஷனுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்து அந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் 2D வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யூனிட் வந்து செட் பண்ணிக்கோங்க. யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர்ஸ் ஓகே கொடுத்துருங்க. தென் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டயாமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் டயாமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 32. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் சர்க்கிள் டயாமீட்டர். ஸோ இதோட ஸ்கெட்ச் வேணும்னா கடைசியாக நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். தென் நெக்ஸ்ட்டு சர்க்கிள் வந்து 62. தென் எகைன் வந்து சர்க்கிள் டயாமீட்டர். ஸோ இதோடது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 85. ஸோ இப்போ வந்து லைன் எடுத்துக்கிட்டு ஆர்த்தோ வந்து ஆன் பண்ணிக்கோங்க. தென் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். தென் இப்போ வந்து ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 4. ஸோ ஜஸ்ட் வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் ஜஸ்ட் வந்து டோட்டல் வந்து 8. ஸோ 4 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். தென் வந்து ட்ரிம் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இது மாதிரியும் ட்ரிம் பண்ணிவிட்டு இதையும் வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இது வந்து சும்மா கன்ஸ்ட்ரக்ஷன் சென்டர் ரெண்டாவதாக போட்ட வந்து சர்க்கிள். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எகைன் வந்து சர்க்கிள் டயாமீட்டர். ஸோ அதோட ரேடியஸ் வந்து டயா வந்து 14. சாரி 4 கொடுத்தாச்சு. ஸோ அகெயின் சர்க்கிள் டயாமீட்டர். தென் நெக்ஸ்ட்டு வந்து 14. தென் ஓகே இந்த சர்க்கிள் வந்து தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாததை ட்ரிம் வந்து கரெக்டாக. ஸோ ட்ரிம் சூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த 3 லைனும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, ஸோ இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இதுவும் டெலீட் பண்ணிடலாம், இதுவும் டெலீட் பண்ணிவிட்டு தென் இதையும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அரேயை சூஸ் பண்ணிக்கோங்க. அரே தென் வந்து எது ஆப்ஜெக்ட் என்னென்ன வந்து அரே பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்து போலார் அரே. ஸோ பேஸ் பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு எத்தனை ஐட்டம்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா 8 வேணும். ஸோ நான் அசோசியேட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து சிங்கிள் லேயராக இருக்கும். தென் அசோசியேட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். தென் க்ளோஸ் வரை கொடுத்துட்டு எகைன் வந்து ட்ரிம் பண்ணுறேன். ஸோ இந்த கேப் இந்த கேப் இந்த கேப் இந்த கேப்பு. ஸோ இது 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 ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவுட்டர் இது வந்து இன்னர் ப்ரொஃபைலு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவுட்டர் ப்ரொஃபைல் போடணும். சேம் இது வந்து பார்த்திங்கன்னா 14 மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணி வந்து கமெண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். தென் ரைட் கிளிக்கு. ஸோ இங்கேருந்து இது பார்த்தீங்கன்னா 47. தென் எகைன் மூவ் கமெண்டு செலக்ட் ஆப்ஜெக்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 52. தென் வந்து எகைன் சர்க்கிள் சென்டர் டயாமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 28. தென் இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு 2 லைன் போடணும். ஸோ மிரருக்கு தான். ஸோ ஜஸ்ட் வந்து இது வந்து ரெஃபரன்ஸு. ஸோ இதை நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். தென் மிரர் கொடுத்து மிரர் ஆப்ஜெக்ட் இது ரெண்டும் ஜஸ்ட்டு உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஆகணும். தென் எகைன் மிரர் கொடுத்து இந்த 2 சர்க்கிளும் இந்த 2 சர்க்கிளும் தென் வந்து ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் லைன் பண்ணணும். ஸோ இங்கேருந்து
இது வரையும் ஒரு லைனு. எகைன் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ஒரு லைனு. ஸோ இது தேவையில்ல, இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதையும் தேவையில்ல, இதுவும் டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லட் கொடுக்கணும். ஃபில்லட் வந்து ரேடியஸ் வந்து 12. ஸோ இந்த சர்க்கிளுக்கும் ஃபில்லட்டு. எகைன் வந்து ரிப்பீட் ஃபில்லட். ஸோ அதேமாதிரி 4 பக்கமும் கொடுக்கணும். தென் இதுவும் சாரி இந்த பக்கம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் லேயராக கன்வெர்ட் பண்ணுவோம். ஐ மீன் மொத்தமாக ஜாயின் பண்ணுவோம். ஸோ இது ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும். ஸோ அதையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ், அதேமாரி இந்த பிளேஸ். ஸோ இது வந்து டயக்ராமில் இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஜாயின். ஸோ ஃபஸ்ட் வந்து இன்னர் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிப்போம். இது 2 பாலியில் எனக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சா? ஓகே, ரிப்பீட் ஜாயின். ஸோ இதுவும் ஸோ இப்போ வந்து சிங்கிளாக வந்துடுச்சு. அதேமாதிரி ரிப்பீட் ஜாயின் கொடுத்து இது அதேமாதிரி இந்த பக்கமும். ஸோ லெஃப்ட் டு ரைட். ஓகே, ஸோ இப்போ இதுவும் ஒரு லேயரு, இது ஒரு லேயரு. ஸோ இதுக்கு நமக்கு வந்து கலர் கொடுக்கணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு, ஸோ நான் இதுக்கு வந்து கலர் பை கலர் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு க்ரீனு. தென் எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் கொடுக்கலாம். ஓகே, இது இதெல்லாம் தெளிவாக இருக்குது. தென் அகெயின் எஸ்கேப்பு. ஸோ வந்து இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பை லேயர். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லோ கலர் கொடுக்கலாம். ஸோ இதோட ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக. ஸோ இதுதான் இப்போ நம்ம போட்ட ஸ்கெட்சு. ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு தென் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.